டீச்சர் இன்னும் யாருமே விளையாட வரலையா? எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடலாம்னு சொன்னாங்க, இன்னும் யாருமே வராம இருக்காங்க. எல்லாருமே எப்பவுமே லேட் தான். ஏன்? ஆமா, எப்பவுமே இவங்கெல்லாம் லேட்டா தான் வருவாங்க. என்னைக்கு தான் சீக்கிரம் வந்திருக்காங்க. ரோஸ், பீட்டர் வந்துட்டீங்களா கண்ணாமூச்சி விளையாட? என்ன வேற யாருமே இன்னும் வரலையா? நான் தான் லேட்டோ நினைச்சேன். இன்னும் யாருமே வரல, பரவாயில்ல. அம்மா அம்மா, நான் போய் கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு வரேம்மா. அதுக்கப்புறம் போய் மாடு மேய்க்கிறேம்மா. இன்னைக்கு ஒரு நாள்மா, ப்ளீஸ்மா, போயிட்டு வந்துடுறேம்மா. என்னப்பா நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க? நான் வேறு வீட்டுக்கு சீக்கிரம் வருவேன்னு அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா, செடிக்கெல்லாம் தண்ணி விட்டாச்சு, அம்மா சொன்ன எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ போய் நம்ம விளையாட போகலாம். என்னப்பா நீங்கள் 4 பேர் தான் இருக்கீங்க, டைம் ஆச்சு, சீக்கிரம் சீக்கிரம். மீதி பேர்லாம் எங்கே ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க, சீக்கிரமா ஆரம்பிங்க, டைம் ஆச்சுல்ல. சுனில, என்னடா டைம் ஆயிடுச்சுன்ற? நீ வரவே இவ்வளோ லேட் ஆச்சு. பக்கத்தில் இருக்கிற ரோஸோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரணுமா? வெயிட் பண்ண பொறுமையா. ரோஸ், என்ன விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களா? சாரிப்பா, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கீர்த்தியை போய் கூப்பிட்டு வந்தேன்னா அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நீங்க விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்ல, இன்னும் நாங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணலப்பா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமே. இப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். அஞ்சலி, நீ இங்க இருக்கீங்க? நான் வீட்டுக்கு போனா அம்மா விளையாடிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். எனக்கு உன்னோட சயின்ஸ் நோட் வேணும், கொடுப்பா. மஜிலி, நீ எங்க கூட கண்ணாமூச்சி விளையாட வரியா? அதுக்கப்புறமா நான் உனக்கு சயின்ஸ் நோட் தரேன். கண்ணாமூச்சி விளையாட போறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, நானும் ஒரு ஆட்டம் மட்டும் வரேன். எல்லாருமே வந்துட்டாங்கல்ல, சரி வாங்க சாபுத்திரி போடலாம். இங்க பாருங்க, நான் ரூல்ஸ் சொல்லிடுறேன். எல்லாரும் ஒரே மாதிரி போட்டு யார் வேற மாதிரி போடுறாங்களோ அவங்க தான் அவுட்டு, சரியா? அதுக்கப்புறம்லாம் இல்ல இல்லெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ வாங்க சாபுத்திரி போடலாம். அஞ்சலி, நீ தான் அவுட்டு, நீ எதுக்கு வேற போட்ட? பீட்டர், எனக்கு கண்டுபிடிக்கனா ரொம்ப பிடிக்கும். சரி சரி, நான் என்றேன், நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. கண்ணாடி, நீ ஸ்லோவா தான் கவுண்ட் பண்ணும். 50 கவுண்ட் பண்ண. நாங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோம், நாங்க நிறைய பேர் இருக்கோம்ல. சரி ரோஸ், நான் ஸ்லோவாவே எண்றேன், ஆனா நீங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் 50 மட்டும் தான்ப்பா எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க ஒளியலன்னா நான் பொறுப்பு கிடையாது. சரி சரி, எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் என்ன போறேன். 1 2 3 4. அவ என்ன ஆரம்பிச்சிட்டான்? நான் போய் ஒளிஞ்சுக்க போறேன். நான் ஒளிஞ்சுக்கிற இடத்த யாராலையும் கண்டுக்க முடியாது. ஆன்ட்டி ஆன்ட்டி, நான் இங்க அந்த தொட்டியில ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க யார் வந்தாலும் என்ன சொல்லி விடக்கூடாது, சரியா? நான் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன மாட்டி விட்டீங்க. ஏன் மாடே, நான் உன் சாப்பாடுன்னு நினைச்சு நீ திங்கிற போற. நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன், நீயும் என்ன காட்டி கொடுத்துட கூடாது, சரியா? ஆன்ட்டி, நான் இதுக்குள்ள உட்காந்துட்டேன். அந்த செடியெல்லாம் எடுத்து மேல போடுங்களேன். டே பீட்டர், அது மாடுக்கு வைக்கிற தொட்டிடா, அதில் போய் உட்காந்துருக்க. சரி சரி, எடுத்து போடுறேன். உன்னை மாடு கடிக்காம இருந்தா சரி. ஆன்ட்டி, நீங்க பயப்படாதீங்க, மாடுலாம் ஒன்றும் பண்ணாது என்ன. நீங்க சீக்கிரமா எடுத்து போடுங்க. நல்லா ஒளிஞ்சிட்டேனா நானு? நல்லா தாண்டா பீட்டர் ஒளிஞ்சிருக்க. நீ இருக்கிறது எனக்கே தெரியல. சாரு, நீ என் கூட வா. ஒளியறதுக்கு நான் உனக்கு ஒரு சூப்பர் இடம் காட்டுறேன். இங்கே பார்த்தியா? இங்கே தான் நம்ம ஒளிய போகிறோம். என்னது, இங்கேயா? இங்கே எப்படி ஒளிகிறது? பயப்படாத, இது என்னோட ஃப்ரெண்டோட தோட்டம் தான். நான் கூப்பிட்டு போகிறேன், பயப்படாம வா. கவின், அங்கே ஒரு இடம் தெரியுது பார்த்தியா? அங்கே போய் நான் ஒளிஞ்சிக்கிறேன். நீ யார்கிட்டயும் சொல்லாத. நான் இந்த சந்துக்குள்ள அமைதியாக உட்காந்துக்கிறேன். நீயும் இதே மாதிரி வேற எதனா இடம் பார்த்து போய் உட்காந்துக்கோ. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சாரு, நீ ஒளிஞ்சிருக்கிறது எனக்கே தெரியல. சூப்பராக ஒளிஞ்சுக்கிட்ட. சரி, நானும் போய் அந்த மரத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிறேன். யாரும் வந்தால் சொல்லிடாத, சரியா? நான் போய் அந்த மரத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிறேன். என்ன இவன் இவ்வளோ செடி வளர்த்து வச்சிருக்கிறான். அப்படியே மெதுவாக போய் இந்த மரத்துக்கடியில் உட்காந்துக்குவோம். யாரும் கண்டே பிடிக்காத மாதிரி நம்ம ஒளியணும். எல்லாரும் இங்கே போய் ஒளியறாங்க. நான் கீர்த்தி விட்டு மாடி மேலதான் போய் ஒளிய போறேன். அப்பதான் கண்டுபிடிக்க மாட்டா இவ. 25 26 27. எப்படியோ ஒரு வழியா மாடியில ஏறியாச்சு. இங்கே படுத்துப்பா, அவ கண்டுபிடிக்க மாட்டா. நான் போய் மேலே மாடியில் ஒளிய போகிறேன், யாரும் சொல்லிடாதீங்க, சரியா? இப்படியா மெதுவாக மேலே ஏறி. என்னது படிக்கட்டா? இது பழனி படிக்கட்டு மாதிரி இருக்குது. எவ்வளோ படிக்கட்டு இருக்குது. ஏறுறது ஈஸியாக ஏறிட்டோம், எப்படி இறங்க போகிறோன்றான்னு தெரில. சரி, மெதுவாக நம்ம இங்கேயே உட்காந்துக்குவோம், அப்போ தான் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த அஞ்சலி வர எண்ணி முடிக்க போனாலே நான் எங்கே போய் ஒளியிறது? நான் ஒளியலாம் நினைக்கிறேன்.
கண்டுபிடிச்சாதீங்க சரிங்களா? நான் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம இதுக்கு பின்னாடி போய் அந்த செவத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியாது. இந்த இலை வேற மறைச்சிருச்சு தெரியாது. அட என்ன இது, எல்லா பசங்கள்கிட்ட ஒளிஞ்சுக்கிச்சு, நான் எங்கிட்டு போய் ஒளிகிறது? எனக்கு ஒரு வழியும் தெரியாதே. சரி சரி, இங்கே ஒரு கேட் இருக்கே, இந்த கேட்டுக்கு பின்னாடி நம்ம குதிச்சு ஒளிஞ்சுப்போம். ஐயோ, கேட்டு வேற ஏற தெரியல. எப்படியோ ஏறியாச்சு. ஐயோ, மாட்டிக்கிட்டனே, எப்படி கீழே விழுறது? அம்மாடி, எப்படியோ ஒரு மூலையாக பார்த்து ஒளிஞ்சிக்காச்சு. ஐயோ, என்னை மட்டும் ஃபர்ஸ்ட் ஐஸு சொல்லக்கூடாது. அப்புறம் நான் தான் இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். யாராலும் எங்கெல்லாம் போய் ஒளிகிறாங்களே. ஐயோ, என்னை சொல்லக்கூடாது. 45, 46, 47, 48, 49, 50. நான் எண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் ஒளிஞ்சிட்டீங்களா? நான் வரப்போறேன். என்ன இந்த பக்கமும் யாரையும் காணும், இந்த பக்கமும் யாரையும் காணும். எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி சரி, நமக்கு தான் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கை வந்த கலையாச்சு. எப்படியும் எல்லாரும் செடிக்கு பின்னாடி தான் ஒளிய போறாங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க யாரு இருக்கீங்க? நான் பார்த்துட்டேன், வெளில வாங்க. ஐயோ, யாருமே இல்லையே. அப்ப எங்க ஒளிஞ்சிருப்பாங்க? சரி, அந்த செடிக்கிட்ட போய் பாப்போம். அந்த செடிக்கிட்ட கண்டிப்பா யாருனா இருப்பாங்க. சரி, இந்த கேட்டுக்கு பின்னாடி நம்ம ஏறி பாப்போம். யாரும் முடி தெரியுது. கீர்த்தி, நீ ஃபர்ஸ்ட் ஐஸ், வெளில வா ஃபர்ஸ்ட் ஐஸ். அஞ்சலி, ஏன் என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தப்பா? நான் என்ன பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். நீ இவ்ளோ ஈஸியா ஒளிஞ்சா எல்லாரும் உன்னை கண்டுபிடிச்சிடுவாங்க. சரி, எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா. சொல்லாக்கிட்டி போ, நானே எல்லாரையும் கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ எங்கள் வீட்டு மாடி மேலே பார்க்க போகிறாங்க. யாருன்னா கண்டிப்பாக ஒளிஞ்சிருப்பாங்க. யாரு? மஜிலி, நீ என்ன இங்கே வந்து படுத்திருக்க? நீ தான் செகண்ட் ஐஸ். வா கீழே வா, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தூங்கிட்டியா? எந்திரி வா, நீ தான் செகண்ட் ஐஸ். அஞ்சலி, எதுக்கு என்ன கண்டுபிடிச்சேன்? லாஸ்ட் டைம் என்ன கண்டுபிடிக்க வேண்டியதானே? என்ன பார்த்துட்டு அப்படியே நீ போக வேண்டியதானே? எதுக்கு இந்த செகண்ட் ஐஸ்னு சொன்ன? போ அஞ்சலி, ஏன் கண்டுபிடிச்சேன்? நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் போய் வேற யாருன்னா கண்டுபிடிச்சிட்டு வரேன். எப்படி இந்த மாட்டு தொட்டியாண்டதான் யாருன்னா ஒளிஞ்சிருப்பாங்க. ஆன்ட்டி, இங்க யாருன்னா வந்தாங்களா? யார் ஒளிஞ்சிருக்கா சொல்லுங்க. எப்படி நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். எப்படி இந்த சவத்துக்கு பின்னாடி தானே இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஆன்ட்டி, எனக்கு தெரியும். இருங்க, நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன். யாரு அது அங்க செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கே? யாரு? ரோஸ், உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வெளில வா, நீ தான் தேர்ட் ஐஸ். ஓ மை காட், நீ கண்டுபிடிச்சிட்டாலே. ஓ நோ. ஓகே, நம்ம எப்படி தேர்ட் ஐஸ் தானே? இட்ஸ் ஓகே. இப்ப போய் நம்ம சுனில கண்டுபிடிப்போம். எப்படியும் அவங்க பின்னாடி செடிலாம் இருக்கே, இதுல தான் ஒளிஞ்சிருப்பான். இந்த தோட்டத்துக்குள்ள தான் இருப்பான். என்ன, யாரையுமே காணோம். அப்ப எங்க ஒளிஞ்சிருக்காங்க? யாரையுமே காணுமே. நல்லா பார்த்துட்டமே, எங்க யாரையுமே காணோம். ஹச்சம் ஹச்சம் ஹச்சம். என்ன, இங்க இருந்து தான் தும்பல் சவுண்ட் வருது. யார் இது? சாரு, தென்னமரத்து கடியில என்ன பண்ற? வா, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீ தான் ஃபோர்த் ஐஸ். அஞ்சலி, எதுக்கு என்ன கண்டுபிடிச்ச? நான் டப்பா அடிக்கலாம்னு இருந்தேன். டேய் வாடா, நம்மள அவ கண்டுபிடிச்சிட்டா. என்னது வாடா? வா. அப்ப இன்னும் உள்ள யார் இருக்கா? யார் உள்ள இருக்கீங்க? வெளில வாங்க. இவ வேற, அவன் மாட்டினது இல்லாம நம்மளையும் மாட்டி விட பாக்குறா. அவன் என்ன பார்க்கவே இல்லை. நீ போடி. அஞ்சலி, இங்க யாரும் இல்ல. வா போலாம். இரு, நான் வெளில வந்துடுறேன். வா, இங்க யாரும் இல்ல. நான் சும்மா சொன்னேன். வா போலாம். விட்டுட்டு யாரும் இல்லைன்னு வேற சொல்றா. இவளை கூட்டு வந்ததுக்கு நம்ம சும்மா கிடந்திருக்கலாம். டேய் கவி, நீ இங்க தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வா, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீ தான் ஃபிஃப்த் ஐஸ். ஒழுங்கா வெளில வா. வந்து உட்கார்ந்துருக்கான் பாரு. எங்க வந்து மாட்டி விட்டுட்டு எப்படி போய் நிற்கிறா பாரு. அஞ்சலி, நீ ஒன்றும் கண்டுபிடிக்கல, அவன் தான் மாட்டி விட்டா. நீ ரொம்ப ஓவராக பண்ணாத. எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சிட்டல, போடா. ஒரு வகையா எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 2 பேர் தான். இந்த மாடி மேல போய் பார்க்கலாம். இந்த மாடி மேல கண்டிப்பா யாருன்னா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டோம். மாட்டாம இருக்கிறது பீட்டர் தான். இப்ப சுனிலும் மாட்டிப்பா. நான் போய் பீட்டரை வந்து கூப்பிட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. பீட்டர் எந்திரிச்சு வெளில வா. அவன் மாடி மேல போறா. நீ அப்படியே நைஸா பின்னாடியே வந்து ஜப்பா அடிச்சிரு. இந்த செடியெல்லாம் எடு, அப்பதான் நான் வர முடியும். சாரி பீட்டர், இரு, நான் இந்த செடியில அடக்குறேன். நீ நைஸா அப்படியே வந்து அவன் பின்னாடி டப்பா அடிச்சிரு. நீ தான் காப்பாத்தணும். அதெல்லாம் நான் கலக்கலா டப்பா அடிச்சிருவேன். நீ போ, நான் பின்னாடியே வரேன். ஓகே டீச்சர், நான் முன்னாடி போறேன். அப்படியே நீ நைஸா பின்னாடி மெதுவா வா. அப்படியே நம்ம வந்து அவளை டப்பா அடிச்சிடலாம். ஓகேவா? ரோஸே, நான் உன் பின்னாடி தான் படுத்திருக்கிறேன் கீழே. நீ கரெக்டான நேரம் பார்த்து எனக்கு சிக்னல் கொடு. நான் வந்து டப்பா அடிச்சிடுறேன். ஐயோ, இந்த மாடி
மாடி படிக்கட்டுனா இப்படி இருக்கு. சரி ஏறி போவோம். யார் அது உட்கார்ந்துட்டு இருக்கதே? சுனில், உன்னை நான் பார்த்துட்டேன். நீ தான் சிக்ஸ்த் ஆயி சீக்கிரமா கீழே எங்க வந்து உட்கார்ந்துருக்கான் பாரு. வேற இடமே உனக்கு கிடைக்கலையா? ஏறும்போது ஒரு போட்ஸில் ஏறிட்டோம், எப்படி இறங்குறதுனே தெரில. அப்பா எப்படியோ இறங்கியாச்சு. அஞ்சலி, நான் தான் டப்பா அடிக்கலான் இருந்தேன், நீ எப்படியோ என்னை கண்டுபிடிச்சிட்ட. அம்மா எப்படி மேலே ஏறி வந்து என்னை கண்டுபிடிச்ச? டேய் சுனில், நான் கண்ணாமூச்சி விளையாட்டுல சாம்பியன். என்னெல்லாம் யாராலையும் டப்பா அடிக்க முடியாது. ஏன் அஞ்சலி, டப்பா அடிச்சிட்டேன். ஏ டப்பா 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 அடிச்சிட்டேன். ஏ டண்டனக்கா, ஏ டனுக்குனக்கா. டேய் பீட்டர், எங்கடா நீ ஒளிஞ்சிருந்த? எதுக்குடா என்ன டப்பா அடிச்ச? நான் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை மட்டும்தான் கண்டுபிடிக்கல. எதுக்குடா டப்பா அடிச்ச? ஏன் அஞ்சலி, நீ என்ன சொன்ன? நீ வந்து கண்ணாமூச்சில சாம்பியனா? இப்ப பாத்தியா? போ போ, ஃபர்ஸ்ட்ல இருந்து போய் கவுண்ட் பண்ணு போ.